எல்லாருக்கும் வணக்கம். பிகாஸ் எனக்கு நான் தெலுங்குல ஒரு லாங் பிரேக் எடுத்தேன். நான் சாஹோக்கு அப்புறமாவே ஐ வாஸ் வெயிட்டிங் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரணுன்னு. அண்ட் யுவி கிரியேஷன்ஸ் வந்து எனக்கும் ஒரு பிகாஸ் என்ன தெலுங்குல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். வம்சிபாய் எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் எப்போவுமே ஓகே அதான் இங்கே பேச மாட்டார், அங்கே ரூமில் தான் பயங்கரமாக போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு மாதிரி. ஸோ என்னை வம்சிபார் என்னை பிகாஸ் நான் தமிழ் ஃபிலிம் பண்ணால் கூட அவர் வந்து என்னை புஷ் பண்ணிட்டு இது உங்கள் சவுண்டு மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பார், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அபிலாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வம்சி சார் தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா அபிலாஷ் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசும்பொழுதே செம கனெக்டு. என்னென்னா நானும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நீங்களும் எழுந்திரிச்சிடுவீங்களா, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்தே ஒரு கனெக்ட். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் பயங்கரம் மைண்ட் ப்ளோன். ஏன்னா இந்த மாதிரி பிகாஸ் அண்டர் டாக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அடி உதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று ஷர்வானந்த் சார், அவர் கூட ரன் ராஜா ரன் ஒரு லக் ஃபேக்டர் ஒன்று அங்கே மேஜராக என்ன பெருசாக லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அகைன் இதுக்கும்போது ஐ வாஸ் லைக் இல்லைங்க செமையாக பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அபிலாஷ் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டே வந்து பாதி ஸ்கிரிப்டும் வந்து ராஜீவன் சார் சொன்னார் 90s 2000s இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கோயம்புத்தூரில் தான் ஏன்னா ரேசிங் மோட்டோக்ராஸ்க்கான திங்ஸ் இருக்கிறதுனால லைக் நிறைய இது கேரக்டர்ஸே எனக்கு டப்பிங் வரும்போது தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் உங்களோட பெரிய ஃபேன், இதுதாண்டா போலீஸ்ன்னு சொல்லி நான் அடிலாம் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் சார். அண்ட் சில படங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஐயோ தெரியாமல் கமிட் ஆகிட்டமேன்னு இருக்கும். சில படங்கள் எப்படியாவது இந்த படத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு இருக்கும். சில படம் ஹிட் ஆகிட்டா நல்லாயிருக்கும்னு இருக்கும். சில படம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு தோணும். சில படங்கள் தான் ஓகே நல்ல வேளை இந்த ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தோணும். அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீல் பண்ணும்பொழுதுமே இந்த படம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஏன்னா சில படங்கள் நம்ம சொல்லும்போது தெரியும் எங்கே நம்ம அடுத்து உங்களுக்கு எந்த படம் வருது அப்படின்னாலும் நம்ம 10 படம் பண்ணிகிட்டு இருந்தாலும் 1-2 படங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் வந்து பைக்கர் லீடர் வலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் டீம் எல்லாருமே ஆக்சுவலி தமிழ் பேசுவாங்க, யுவராஜும் மதி சார் ராஜீவன் சார். ஸோ அதனால் தமிழ் டீம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், சவுண்டு பற்றி இங்கே சச்சின் வரல. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட். ஏன்னா சார் சொன்னாருங்க 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராக்கே வச்சுருக்கோம் 2 ஸ்ட்ரோக் வெர்சஸ் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு. ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். என்ன எஸ்பெஷலி இப்போ பைக்கர் பண்ணும்பொழுது என்ன நீங்கள் F1 மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு அவனை எங்கே போனாலும் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது F1 வரல. பட் ஆனால் எங்களால் முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக இப்போது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸும் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து ஓகே இந்தியன் ஃபில்ம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு இல்லாமல் அவங்களுக்கும் இன்டர்நேஷ்னலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபில்மாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருமே அஃப்கோர்ஸ் மலவிகா யூ பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிரேட். அண்ட் அபிலாஷ் வந்து யாரெல்லாம் நான் கேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்தார். ஏன்னா அபிலாஷ் அவருக்கு அந்த ஒரு ஆரா இருக்குது. ஸோ இஸ் லைக் எல்லாரையும் அவரை பிடிச்சிருவோம் ஈஸியாக. சவுத் இந்தியாவிலேருந்து நிறையா பேன் இண்டியா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் அபிலாஷ் வில் பி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம், தெலுங்கு ஃபில்ம் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலாக ஓகே 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும், ஓகே ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நான் நிறைய படத்துக்கு சொல்ல மாட்டேன், தைரியமாக போய் ஃபஸ்ட் டே பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல படங்கள் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. பட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே பாருங்கள், யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச் ஜிப்ரான் சார். உங்களுக்கும் விஷிங் யூ பெஸ்ட் ஆஃப் லக். இந்த படம், இந்த கொலாபரேஷன் வந்து மீண்டும் உங்களுக்கு லக்கியாக அமையணும் அப்படின்னு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஜிப்ரான் சார்னுடைய ஸ்டைலே வந்து ஐ வுட் லைக் டு வெல்கம் டிரெக்டர் அபிலாஷ் காரு. ஸோ இந்த படத்தின் மூலமாக பேன் இண்டியன் டிரெக்டராக வலம் வரக்கூடிய நம்மளுடைய அபிலாஷ் சார், what you have to share about பைக்கர்? ஏன்னா இது உங்களுடைய விஷன், உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய பேபின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ யூ வில் ஹேவ் டு டெல் எங்கேருந்து ஆரம்பிச்சது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் we are going to take it back அப்படிங்கிறது. ஸோ we like to have you on the stage. This feels like all the seniors are sitting opposite Rajavan sir, Madhi sir and all. Sir, I'm very junior to you, so please don't judge me, sir, if I wrote something wrong or something. So good evening, everyone. It's a great pleasure for us to be here. So the Biker, the film, as you saw the trailer, it is not only about the race. We have human emotions in it. So that is why we're releasing in Tamil. I know I may not speak Tamil, but I'm hoping my film will speak to your hearts. So I want to talk about my technicians, Rajivan sir, Madhi sir, Yuvraj sir, all others. So Jibran sir, I taught you Telugu, but no one taught me Tamil here. So you come to Hyderabad, I give you Hyderabad biryani, but I come to Chennai, no nothing, sir. So when I come next time, definitely I'll learn Tamil, and I want to do a Tamil film too. So sorry if I speak anything wrong here. Coming to my actors, Sharwan sir, Shekhar sir, and Malvika ma'am, everyone. If you see this film, without them, it could have been not possible for me to achieve that. So please go to theaters on April 3rd. You won't get disappointed. Thank you. தேங்க்யூ அபிலாஷ் சார், தேங்க்யூ வெரி மச். சீக்கிரம் தமிழில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுற மாதிரி ஒரு படம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதே மாதிரி அடுத்ததாக இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். வில்லனாக வரப்போகிறாரு. பட் அது வந்து எனக்கு ஒரு ஷாக்கராக இருந்தது. பட் இருந்தாலும் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ். ஸோ ஐ லைக் டு ஹேவ் நிரூப் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பைக்கர். I'm good. So hi guys, உங்கள் முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிற்கிறேன். It's been I think 2.5-3 years since தலைமைச் செயலகம். And என்னை நம்பி நான் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் என்னை சேர்த்துக்கும் போது I was just 2 films out. I mean ஸ்க்ரீன் டைம் படி பார்த்தீங்கன்னா ஒன்று தலைமைச் செயலகம் and one more movie that's yet to be released. என்னை நம்பி சார் வந்து கூப்பிட்டாரு. he asked me for an audition and I gave it. என்னை நம்பி இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். చాలా థ్యాంక్స్ ఇంత పెద్ద రోల్ నాకు ఇచ్చిందానికి. And yeah, like I found many I